இந்த கேள்வியில பாருங்க, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ல 4 டேட் இருக்கு. இதுக்கான ஆன்சரை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். அது என்னன்னா, தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், தொற்றா நோய்களுக்கான பணியிடம் சார்ந்த பரிசோதனை என்னும் திட்டம் ஜனவரி 9, 2024 அன்று டேஷ் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, இதான் கேள்வி. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், திருவள்ளூர், மேற்கண்ட எதுவும் இல்லை. இதுல எது வரும்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்ப வாங்க அந்த ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தலாம். மக்கள் நல்வாழ்வுத்துறை டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட். இது பாருங்க 2024-25 அந்த இயர்ல வந்த பாலிசி நோட். இது எடுத்துக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்திருக்காங்க பாருங்க. உயிர் காக்கும் உயிர் சிகிச்சைக்கான முதலமைச்சர் கலைஞர் காப்பீடு திட்டம் 23/7/2009 அன்று தமிழ்நாடு அரசால் ஏழை எளிய மக்கள் அனைவரும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் எவ்வித கட்டணமும் இன்றி பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் துவங்கப்பட்டது. இத்திட்டம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமாக 11/1/2012 முதல் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு தற்போது 1.47 கோடி குடும்பங்கள் பயனாளிகளாக இணைந்துள்ளனர். அதாவது இந்த ஸ்கீமை 2009 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றாங்க. அது எப்பனா 11/1/2012 அப்பதான். இப்ப பாருங்க, இன்னொரு பாயிண்டும் இருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியம். இங்க கீழே பாருங்க, ஒன்றிய அரசின் பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துடன் 23/9/2018 முதல் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இது எப்போ இன்டகிரேட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இனி வர எக்ஸாம்ல இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்கு. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. இப்ப வாங்க அந்த கேள்விக்கு போயிடலாம். இப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனவரி 11, 2012.